ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு மீஷோ ஹால் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் இந்த ஹால் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போது. ரீசன் என்னென்னா, ஒரு ஃபுல்லாக பாட்டம் வியர்ஸ் மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே வந்து பாட்டம் வியர் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஒரு ஷார்ட் டாப்க்கு பாட்டமாக என்ன யூஸ் பண்ணலாம், இல்லை லாங் டாப்பு, ஸ்ட்ரைட் கட் டாப்பு, ஏலைன் டாப்பு, ஜெகின்ஸ், ஜீன்ஸு, ஷேப் வியர், ஷார்ட்ஸு, கேப்ரிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா விதமான பாட்டம் வியரும் இந்த ஹாலில் இருக்க போகுது. இது வந்து ரொம்ப பெரிய ஹால் கண்டிப்பாக. ஆனால் இதில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாட்டம் வியருக்கு டெடிக்கேட்டடாக ஹால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது டெடிக்கேட்டடாக பண்ணும்போது மீஷோவில் பண்ணுறது ரொம்ப பெட்டர்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடைக்கும் பாட்டம் வியர் பற்றி. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக சப்பி ஃபிட்டு, கர்வி ஃபிட்டில் இருந்தீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து அந்த ஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ அதுக்கும் சூட் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இங்கே இருக்குது. முன்னையில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பாட்டம் வியரில் இருக்க எல்லா டவுட்ஸ் அண்டு ரொம்ப குவாலிட்டியாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்க மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டிட்டு இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த இந்த பாப்கார்ன் பலாசோஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லெக்கு, அதாவது ரொம்ப ஃப்ளேர்டாக இருக்காது. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி ஃப்ரீயாக அந்த பலாசோ பேண்ட்டு அப்படியே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாப்கார்ன் பேட்டர்ன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து காம்போ தான், மோஸ்ட்லி எல்லாமே காம்போ தான். அதனால் உங்களுக்கு வந்து செம்ம அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கும். ஒரு 4-5 கலர் இந்த மாதிரி காம்போலாம் வந்து நிறையா இருக்குது. இது நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெஸ்ட்டுன்னு சொல்லணும். இது வந்து ஸ்ட்ரைட் கட் டாப்ஸ்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாக இருக்கும், ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த இடத்துலையும் பிடிக்காது. இதோட ஃபேப்ரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக், ரொம்ப கிடையாது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹிப்பும் வந்து இந்த மாதிரி நாட்டோட எலாஸ்டிக் பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து அரௌண்டு 300-400 அந்த மாதிரி இருக்கும். அது வந்து 4 பேண்ட் இது மொத்தமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால இந்த ப்ரைஸ்க்கு ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் பலாசோ பேண்ட் வந்து லெகின்ஸோட பெட்டர் தான் சொல்லுவேன். லெகின்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தைஸ் அப்படியே கிராக் ஆகுதுல, அது வந்து சப்பியாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து லெகினில் வராது. ஸோ அதுக்காகவே நிறைய பேர் லெகின் ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு லெகின்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாதப்பவும் கூட அந்த தைஸ் கிராக் ஆகாமல் இருக்கிறதுக்காகவே நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆங்கிள் ஃபிட்டு ஒரு மாதிரி போடுறப்ப ரொம்ப டைட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பாப்கார்ன் பலாசோ காமிச்சேன் இல்லை, இதுவும் வந்து உங்களுக்கு தைஸ் எல்லாம் கிராக் ஆகாது. நல்லா நீங்கள் ஏற்றி ஹை வேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து காம்போவில் வாங்கின லெகின். இது செட் ஆஃப் 6 காம்போ. ஸோ இங்கே இருக்கா ஒரு 6 லெகின், நார்மலான பிளைன் காட்டன் லெகின் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 300-400 அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இது என்ன சொல்லணும்னா XXL எடுத்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக படலை சப்பி ஃபிட்டில் இருக்கவங்களுக்கு. பட் நீங்கள் ஸ்லிம் சைட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த 6 லெகின்மே இந்த ப்ரைஸ்க்கு வேறு லெவல். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 டைம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு தின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ட்வின் பர்ட்ஸ் அந்த மாதிரி லெகின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல திக்காக இருக்கும், தடிமனாக இருக்கும், எவ்வளோ டைம் வாஷ் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. பட் ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் 6 கலர் கிடைக்குது. ஸோ டெய்லி வேர்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க, ரொம்ப கம்மியாக ப்ரைஸ் இருக்கணும்னு நினைப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஒரு லெகின் வந்து 50 rupees 60 rupees வருது. ஒரு 5-6 டைம்ஸ் போட்டால் கூட ஓகே தான். அண்ட் நீங்கள் ஸ்லிம் சைட்லலாம் இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் சப்பியாக இருக்கவங்களுக்கு ஓகே தான். இங்கே பாருங்களேன், ஆனால் லைட்டாக தின்னாக இருக்கும், அது ஒன்று தான் ப்ராப்ளம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா செட் ஆஃப் 6. ஸோ நமக்கு தேவைப்படுற மோஸ்ட்லி எல்லா மெயின் கலர்ஸுமே இது வந்துடுது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஹால்லேயே ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜெகின்ஸு. ஸோ லெகின் பிடிக்காதவங்களுக்கு ஜெகின் பிடிக்கும். ஏன்னா 2 சைடுமே பேக்கெட்ஸ் இருக்கும். இன்னொன்று லெகினோட கம்பேர் பண்ணும்போது நல்லா திக்கஸ்ட் ஃபேப்ரிக்கு உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த லெகின்க்கும் இந்த லெகினோட ஃபேப்ரிக்கும் இந்த ஜெகினோட ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து காம்போ தான் 2 பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்திருந்தேன். உண்மையாகவே ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்தது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் XXL சூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கும் நான் ப்ளஸ் சைஸ் கர்வி ஃபிட்டு தான். பட் ஸ்டில் இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சபிளாக சூப்பராக இருந்தது. நான் 2-3 ட்ரெஸ் கூட இதை பேர் பண்ணி பார்த்தேன். இது வந்து நீங்கள் ஷார்ட் டாப்பு, லாங் டாப் எல்லாத்துக்கூட பேர் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் 2 சைடு பேக்கெட் வந்ததும் இல்லாமல் இந்த சைடு கொடுத்துருக்க க்யூட்டான எம்ப்ராய்டரி டிசைன். ஸோ இந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம காலுக்கு இந்த சைடு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஸ்ட்ரைட் கட் டாப்பு ஓப்பனோட போடும்போது நல்லாயிருக்கு. இந்த டச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ஸ்லிம் சைடில் இருந்தீங்கன்னா இது போட்டு நீங்கள் ஜீன் டாப்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி டிஷர்ட் டாப்லாம் கூட பேர் பண்ணலாம். பட் கர்வி ஃபிட்டில் இருந்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப திக்காக இருக்காது. அப்படி இது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஓகே. நீங்கள் இது எந்த ஃபிட்னாலும் சூஸ் பண்ணலாம். நான் இது ஸ்ட்ரைட் டாப்ஸோடலாம் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இது ட்ரை பண்ணலாம். இது கூடவே வந்து ஒயிட் கலர் ஒன்று வந்திருந்தது, அது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். குவாலிட்டிக்காகவுமே நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம லெகின், ஜெகின், பலாசோ பேண்ட் இந்த மாதிரியெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு டைப்பான ஒரு ஆங்கிள் லென்த்து ஃபுல் லென்த் வர மாதிரி தான் இருக்கும். அதுலேயே வந்து இன்னொன்று சேம் அதே பேட்டர்ன் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி ஆங்கிள் லென்த் ஃபுல் லென்த்தாக வரும். இதுவும் செட் ஆஃப் 4 காம்போ சேம் கலர்ஸில் தான் வரும். பட் என்னென்னா ஒரு சில்கியான ஷைனிங்கான ஒரு ஜெகின்னு. ஸோ ஷிம்மர் லெகின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரியான டாப்ஸ் கூட பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு பக்கா ஃபெஸ்டிவ் எத்னிக் வேரோட இது பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இங்கே தெரியுதா உங்களுக்கு? பட் பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் தெரியல. நார்மலான லெகின் ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக். இது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் ஃபேப்ரிக் கூட பேர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஷிம்மராக இருக்க எல்லா குர்த்தா கூடயும் நீங்கள் இது பேர் பண்ணலாம். ஸோ சேம் அந்த லெகின் மாதிரியே தான். இது செட் ஆஃப் 4 வந்து இந்த ப்ரைஸ்க்கு வேறு லெவல். ஏன்னா ஷிம்மர் லெகின் ஒன்றே வந்து நல்ல பிராண்டில் போனோன்னா நல்லா காஸ்ட்லியாக இருக்கும். பட் அந்தளவுக்கு அதில் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். பட் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியில் இது ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ மீஷோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த மாதிரி நிறைய காம்போ லெகின்ஸ் இதெல்லாம் வந்து 5-6 கூட வந்து 300 அந்த மாதிரிலாம் கிடைக்குது. பட் ஸ்டில் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, செல்லர் டு செல்லர் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போது நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணுறோம், பட் அது ஃபேக்காக ரிசீவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது அந்த இடத்துல வந்து மீஷோ ஸ்கேம், அது வந்து அமேசான் ஸ்கேம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சேல் பண்ணுற செல்லர் தான் இஷ்யூ. ஸோ செல்லர் தான் வந்து நமக்கு அதை மாற்றி சென்ட் பண்ணுறவங்க. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது தவிர வேறு ஏதாவது செல்லர்கிட்ட வந்து ஒரே ட்ரெஸ் கூடலாம் நான் வாங்கி செக் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் அதில் ஃபேக் செல்லர்ஸ் உண்டு. கண்டிப்பாக அதை செக் பண்ண வேண்டியது மீஷோவோட கடமை தான். பட் மீஷோ வந்து அவங்க ட்ரஸ்ட்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. பட் இடையில 1-2 போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும் நிறையா. ஸோ அதனால் எல்லாத்தையும் நம்பி ஃபேக் ப்ராடக்ட்ஸ், ஃபேக் கேட்லாக்ஸ் அதெல்லாம் வாங்காதீங்க. ஸோ நான் ஓரளவுக்கு செக் பண்ணி தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ட்ரை பண்ணுங்கள். ஹானஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், இந்த அஃபிலியேட் பேசிஸில் தான் ஒர்க் ஆகுது. பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு நான் ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இதே 4 லெகினை வந்து நீங்கள் நான் சொல்லலைன்னா நம்பலைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காம்போ லெகின்ஸ்னு போடுங்க, ஒரு 1000 கேட்லாக் உங்கள் முன்னாடி வரும். ஸோ அதில் எது ஃபேக் எது ஒரிஜினல் கண்டுபிடிக்கும். ரிவ்யூ ரேட்டிங்ஸ் பார்ப்பீங்க. இப்போலாம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா பெய்டு ரிவ்யூஸ், பெய்டு இதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீஷோக்குன்னு ஒரு பெய்டு ப்ரொமோஷன்லாம் எதுவும் பண்ண கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கெல்லாம் பாசிட்டிவாக சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹானஸ்ட்டாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரிஜினல் செல்லர்கிட்ட பார்த்து வாங்குங்க. ஸோ நான் இந்த செல்லரோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இந்த ஹால்லேயே ரொம்ப 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 பிடிச்சது, நான் இதை ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு டைப்பான இந்த பட்டியாலா பேண்ட்லாம் வந்து நம்ம காலேஜ் டைமில் சல்வார்ஸ் கூடலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஆக்சுவலி வந்து இது அந்த பட்டியாலா பேண்ட்டே இல்லைங்க. இது வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக சூப்பர் யூனிக்காக இருக்குது. இங்கே பாருங்களேன், இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இந்த பாட்டமில் கொடுத்துருக்க த்ரெட்டு அந்த கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்களேன், சென்டர் பார்ட்லாம் நல்ல லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே ஃப்ரீயாக இந்த இடத்துல ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக ஒரு பட்டியாலா பேட்டர்ன் மாதிரி தான் வருது. பட் நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது போட்ட ஃபீலு. அதிலே வந்து கொஞ்சம் அப்கிரேட் வெர்ஷன் மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஸ்கர்ட் மாதிரி லேயர்டாக இருக்கும். கீழே வந்து அப்படியே குறுகி வரும். நான் அதோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருந்தது. அண்ட் நீங்கள் ஷார்ட் டாப், ஜீன் டாப்பு, நீ லென்த் டாப், அந்த நீ லென்த் வரைக்கும் இருக்குல்ல, அதாவது ரொம்ப உங்களுக்கு ஆஃப் லென்த்தும் இல்லாமல் தை லென்த்தும் இல்லாமல் நீ லென்த் அந்த ஷார்ட்டாக ஷராராக்கெலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி டாப் கூட இந்த மாதிரி பேண்ட்டெல்லாம் பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும். நான் இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது இது ரெண்டுமே வந்து செப்பரேட் தான், காம்போ கிடையாது. ப்ரைஸி தான். பட் ரெண்டுலேயுமே வந்து ஸ்டிச்சஸ், மெட்டீரியல், குவாலிட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது வந்து பியூர் காட்டன், 100% காட்டன். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் ப்ரீமியமாக இருக்கும். நீங்கள் எது கூட பேர் பண்ணாலும் ஒரு ப்ரீமியம் லுக் கிடைக்கும். மீஷோவில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப பரவாயில்ல. நான் மீஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த ஹாலில் வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் லெகின்ஸ், ஜெகின்ஸ் எல்லாமே எனக்கு உடம்போடு இருக்கிற எதுவுமே எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, பலாசோ பேண்ட் கூட சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே, நம்ம உடம்போட ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஃபேப்ரிக் ஒரு மாதிரி வலுவலுன்னு சாட்டின் மிக்ஸ்டு. பட் இது வந்து காட்டனில் ஃப்ரீயாக ரொம்ப அழகாக இருந்தது. ட்ரை பண்ணுங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ இது எல்லா பேண்ட்டும் பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே வந்து ஃபுல் லென்த், ஆங்கிள் லென்த். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நீ லென்த்து பேண்ட். இது ஸோ கேப்ரின்னு சொல்லுவாங்க, கேப்ரி மாடல். ஸோ இதுதான் வந்து நான் ஒரு ரொம்ப வருஷமாக ட்ரெஸ்ஸு வந்து நம்ம எப்போ போடுறோமோ அப்போ ஃபுல்லாக நான் இந்த பேண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ட்ரெஸ்ஸுன்னு மட்டும் இல்லை, நம்ம வீட்டிலலாம் அந்த மெட்டர்னிட்டி வேர்லாம் நான் இப்போ அதிகமாக நான் வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஃபுல் லென்த் இருக்கும், சம்டைம் ஆங்கிள் லென்த்து, காஃப் லென்த் எல்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த பேண்ட் தான். அண்ட் இது இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் ரீசெண்டாக அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன் தீபாவளி சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லாத்துக்கும் கேப்ரி வந்து இதுதான். ஸோ இதில் வந்து 3 கலர் மெயினாக வச்சுருக்கேன், பெய்ஜு, ஒயிட்டு, இன்னொன்று வந்து பிளாக்கு. ஸோ இந்த 3 கலர் போதும். நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ சேம் இதுவும் தான், செல்லர் டு செல்லர் சேஞ்ச் ஆகும். பெஸ்ட்டாக மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செம்ம குவாலிட்டியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து 3XL, 5XLலாம் நிறைய இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது எல்லாத்துலேயுமே நான் XXL தான் சூஸ் பண்ணிக்கேன். ஆனால் நீங்கள் ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் 3XL எடுத்தாலும் லெகின்ஸ்ன்றது காலோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். 2XL எடுத்தாலும் உங்களுக்கு ஹிப்பில் பெருசாக அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. ஸோ பெட்டர் ஒரு சைஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா போகிறது தான். ஏன்னா ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் ஸ்ட்ரிங்க் ஆனால் நமக்கு அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி வந்து இந்த ஒரு பேண்ட்டு போதுங்க. நிறைய நான் கமெண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போடும்போது நீங்கள் பாட்டம் இயர் என்ன போட்டிருக்கீங்க. ஸோ மோஸ்ட்லி இது மாதிரி தான் இருக்கும்.
நீ லென்த்துக்கு கீழே போயிட்டா இது கண்டிப்பாக போடுவேன். அதாவது காஃப் லென்த்தை டச் ஆகிற மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ்க்கு இந்த பேண்ட்டு தான் போடுவேன். நீங்கள் என்ன தான் அது கூட வந்து லெகின் பேர் பண்ணாலும் அந்த ட்ரெஸ்ஸோட அழகே அப்படியே மாறிடும். ஸோ அதனால் வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிற மாதிரியான பேண்ட் சூஸ் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஸோ அந்த மாதிரி போடுவேன். அண்ட் இது இல்லாமல் சில இது வந்து பார்த்திங்கன்னா நீ லென்த்து தான் வரும். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த லைட்டாக காற்றுல பறந்தாலே இந்த பேண்ட் தெரிகிற மாதிரி ஒரு ஹைட்டில் வந்து 2 ஈவனாக அப்படியே முடியும். ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோ இதாக பிடிக்காது. ஏன்னா அது வந்து அதுவுமே வந்து ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணுற ஃபீல் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவுமே வந்து காம்போவில் வாங்கின 3 ஷார்ட்ஸ் தான். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த பீரியட்ஸ் டைம்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கெல்லாம் கூட ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மல் டேஸில் நீங்கள் நார்மலாக ஒரு பேண்ட்டு போடுறீங்க அப்படிங்கும்போது பீரியட்ஸ் டைம்லலாம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக அப்படி கச்சிதமாக நமக்கு வந்து அப்படி செட் பண்ணி நம்மளை ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ஷார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். இது நல்ல குவாலிட்டியில் இருக்கும். இந்த மாதிரி நைலான் குவாலிட்டியில் இருக்கும். இந்த மாதிரி ஹிப் நல்லா எனக்கு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. நான் XXL வாங்கியிருந்தேன். ஆனால் வந்து வர்த்துங்க. இது 3மே இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக இது எல்லாருமே நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நார்மலாக நீங்கள் எந்த பேண்ட்டு இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி காட்டன் பேண்ட்டு இது கூட போட்டாலுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி சீம்லெஸ்ஸாக நீட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ட்ரெஸ்க்குள்ளே போடுறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஜிம் வியர், ஒர்க் அவுட் வியர் எல்லாத்துக்கும் பாட்டமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த இடத்துலலாம் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா கம்ஃபர்டபுளாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து இதுலேயும் ஒயிட்டு, பெய்ஜு, பிளாக் இது நிறைய டைம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குன்றதுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் ஓப்பனாக. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்னா நம்ம வந்து டைட்டாக அந்த ஜிம் வியர்லாம் போடும்போது நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஆக்வர்டாக சம்டைம்ஸ் அந்த இடத்துல ஃபீல் இருக்கும். இல்லை வெளியில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பேக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்கர்ட் மாதிரி. ஸோ அந்த இடத்த வந்து கவர் பண்ணுற மாதிரி. ஸோ இதுக்கு மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் விசிபிளாக தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஷார்ட்ஸோட இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது எல்லாமே தை லென்த் வரும். பட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாமல். இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒயிட் பலாசோஸ், ஒயிட் பேண்ட்டு, அதிலே கீழே எம்ப்ராய்டரி பண்ணது, சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணது இதெல்லாம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இருந்தாலும் இந்த வீடியோவில் கிளிப்பிங்ஸ் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பாட்டம் ஹீரோ நீங்கள் ஒயிட்டு, பிளாக் இந்த மாதிரி 2-3 கலர் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பட் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உட்காந்தா எழுந்திரிச்சா கிளியாத மாதிரி ஒரு மாதிரி நமக்கு ஓகே இதோட ஓடலான்ற லெவலுக்கு கம்ஃபர்டபுளாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக 2 ஸோ துப்பட்டா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட எதுவுமே இல்லை, ஃபுல்லாக டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ஸோ அதனால இப்போ காம்போவில் 2 துப்பட்டா வாங்கினேன். சப்போஸ் எதுக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ நமக்கு தேவையான கலர் வந்து வழக்கம் போல் பிளாக்கு, ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய 6 துப்பட்டாவே வந்து காம்போவில் இருக்குது. ஆனால் அது இந்த லெவல் குவாலிட்டி இருக்காது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ குவாலிட்டி வந்து ப்ரைஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும் தான். பட் மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் கம்பேர் பண்ணும்போது மீஷோ இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஸோ செல்லரை பொறுத்து தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அவ்வளோதாங்க. இவ்வளோ நான் சொல்ல மறந்த 2 ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஷேப்பியர். அது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ஷேப்பியர் தான் நான் சாரிக்கு யூஸ் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நான் தான் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து பெய்ஜ் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர் இந்த மாதிரி ஒரு 5 கலர்ஸ் வச்சுருந்தேன். நான் ரொம்ப வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப ரேராக தான் சாரி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அதுவே ஓகே தான். நார்மல் இன்ஸ்கர்ட் வந்து நல்லா ஃப்ளேயராக, இப்போ எனக்குலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஷேப்பே இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளேர்டான இன்ஸ்கர்ட் கட்டும்போது ஒரு மாதிரி நமக்கு ஷேப்பாகவே இருக்காது, ஒரு மாதிரி இருப்போம். பட் இதே நீங்கள் ஷேப்பியர் போட்டு கட்டினீங்கன்னா கரெக்டாக நம்ம ஷேப்பை வந்து அழகாக எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிலெல்லாம் வந்து எல்லாமே நான் வந்து அந்த ஷேப்பியர், ஃபிஸ்கட் ஷேப்பியர் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷேப்பியர் வந்து ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ்ஸஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பண்ணுறது உண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது பெல்லி பார்ட்டை கவர் பண்ணிடும், இது வந்து தைஸ் கவர் பண்ணிடும். ஸோ இது பார்க்குறதுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நான் XXL சைஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு இது பத்துமா அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஆக்சுவலி வந்து இது எனக்கு மேலே இருக்கவங்களுக்கே பத்தும். பயங்கரமாக இதை ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், எங்கேருந்து எங்கே வேணாலும் இழுக்கலாம். அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஃபேப்ரிக்கில் இருக்கும். அதுக்காக எலாஸ்டிக் போயிடலாம் போகலை, இது வரைக்கும் நான் போகலை யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ இது வந்து போடுறதுக்கு லெக்கினோட செம ஸ்பீடாக கம்ஃபர்டபுளாக மேலே ஏறிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிலாம் ஏற்ற தேவையில்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மாதிரி சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ப்ரைஸ்க்கு இது. அண்ட் இது வந்து தைஸ் வரைக்கும் கவர் ஆயிரும். அண்ட் அதுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ரெஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு, லைக் கால் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த தை வரைக்கும் இருக்க ஷார்ட்ஸ் இல்லை கேப்ரி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வயிறு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுக்கு, அந்த பெல்லியை வந்து கொஞ்சம் அமுக்கி காமிக்கும். என்னதான் இருந்தாலும் வெயிட் குறைச்சா தான் பெட்டர். பட் ஸ்டில் இந்த மாதிரி முடியாத சமயத்தில் இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். எல்லாம் கைஸ் தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும். பட் உங்களுக்கு பாட்டம் வேரை பற்றி இருந்த எல்லா டாப் டு பாட்டம் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சது. அப்புறம் வந்து பேண்டீஸுமே வந்து பார்த்திங்கன்னா சீம்லெஸ் பேண்டீஸ்ன்னு இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் ஜீன், லெகின், ஜெகின் இது எல்லாத்துக்கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த லெகின், ஜெகின் எல்லாத்துக்குமே நீங்கள் பேண்ட்டி வந்து லைனர் தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா
அது வந்து கண்டிப்பாக அந்த லைன் வந்து விசிபிளாக தான் இருக்கும். நீங்கள் சப்பி சைடு இருந்தாலும் சரி, ஸ்லிம் சைடு இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து சீம்லெஸ் பேண்டிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராடக்ட்ஸ்க்கு உங்களுக்கு டெடிகேட்டடாக வீடியோ வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன்.